ஹலோ, வெல்கம் டு மை சேனல். கவர்மெண்ட் ஜாப் ட்ராக் சேனல் சார்பாக எல்லாரையும் வரவேற்கிறோம். வெல்கம் நண்பா. இன்றைக்கி என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஏஐ அங்கேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதோடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டென்ட்குள்ளே போகலாம். இப்போ ரெக்யூமெண்ட் ஆஃப் மேனேஜர் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன் வேரியஸ் டிசிப்ளின்ஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏஏஐ, அதாவது நம்ம ஏஐ கிடையாது, ஏஏஐ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அண்டு வேக்கன்சிஸ். மேனேஜர் போஸ்ட்டு இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியருடைய மேனேஜரு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருடைய மேனேஜரு, ஃபினான்ஸ் மேனேஜரு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேனேஜரு, ஆர்கிடெக்சர் மேனேஜரு, லா மேனேஜரு, ஃபயர் சர்வீஸ் மேனேஜரு, ஆப்ரேஷன் மேனேஜரு, கமர்ஷியலில் மேனேஜரு, கோஆப்ரேட்டிங் பிளானிங்கில் மேனேஜரு, கோஆப்ரேட்டிங் கம்யூனிகேஷனில் மேனேஜரு, ஃபினான்ஸில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், லாவில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், ஆப்ரேஷனில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், சர்வே அண்டு கார்ட்டோகிராஃபியில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ். இதோடைய மொத்த வேக்கன்சியோட டீட்டெயில் தான் அதை ரிசர்வேஷனோடு போட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க எந்த இதுக்கு டோட்டல் எவ்வளோன்னு. இப்போ ஒரு போஸ்டிங்க்கு உங்களுடைய நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு நேரம் என்ன இருக்கோ அதுதான் உங்களுடைய வேக்கன்சி. மொத்த வேக்கன்சி அநேகமாக ஒரு 300 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 300 இல்லை 250 இருக்கும். 250 வேக்கன்சி இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த இதுக்குடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு போகலாம். இது டிசபிலிட்டி பர்சன் அவங்கள உங்கள் சூட்டபிளோட டிசபிலிட்டி பர்சன் இதுக்கு நீங்கள் எலிஜிபிளோ அது இதில் இருக்குது. பிடிஎஃப் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, கொடுத்துட்றேன். இதை விட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்குள்ளே போயிடலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னடான்னா, மேனேஜர், அதாவது சிவில் இன்ஜினியருக்கு பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி இன் சிவில், மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் நண்பா. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட சிவில் இன்ஜினியரிங் இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அது மாதிரி தான். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பிஇ டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஃபினான்ஸுக்கு எம்பிஏ படிச்சிருக்கணும், அதுக்கும் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஐடிக்கு சிஎஸ்சியும் முடிச்சிருக்கலாம், ஐடியும் முடிச்சிருக்கலாம், அல்லது எம்சிஏவும் முடிச்சிருக்கலாம். முடிச்சிருந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் எலிஜிபிள். ஆர்கிடெக்சருக்கு ஃபுல் டைம் பிஆர்ச் முடிச்சிருந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தால் நீங்களும் எலிஜிபிள். அப்புறம் லாக் அது மாதிரி தான். 3 இயர்ஸ் ரெகுலர் கோர்ஸு அல்லது 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் ரெகுலர் கோர்ஸு 10th 12th அப்புறம் நீங்கள் முடிச்சிருந்து பார் கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அது பண்ணி நீங்கள் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா எலிஜிபிள். எல்லா போஸ்டிங்குமே 3 வருஷம் எலிஜிபிள் தான் நண்பா. ஃபயர் சர்வீஸ்க்கு அப்படி தான். பேச்சுலர் டிகிரியின் ஃபயர் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஆப்ரேஷனுக்கு ஃபுல் டைமாக எம்பிஏ முடிச்சிருக்கணும், அதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் தான். கமர்ஷியல் மேனேஜருக்கும் ஃபுல் டைம் எம்பிஏ முடிச்சிருக்கணும், 2 இயர்ஸ் டூரேஷன் வித் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலைசேஷனில் முடிச்சிருக்கணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கணும். கோஆப்ரேட்டிவ் பிளானிங் அண்டு மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்க்கு போஸ்ட் கிராஜுவேட்டில் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்புறம் எக்கனாமிக்ஸு வித் ஸ்டாட்டிக்ஸு, ஆப்ரேஷன் ரிசர்ச்சு, ஸ்டாட்டிக்ஸு, அப்ளைடு ஸ்டாட்டிக்ஸு, மேத்தமேட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிக்ஸு. இது இந்த டிகிரி பூரா எனி ரெக்கக்னைஸ் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். இதுக்கும் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கேட்குறாங்க. அப்புறம் கோஆப்ரேட்டிவ் கம்யூனிகேஷன், இதுக்கு மாஸ்டர் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம், லிட்டரேச்சர் அல்லது ஹிந்தி இங்கிலீஷில் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும். ஃபுல் டைம் டிப்ளமோ 2 இயர்ஸ் ஜேர்னலிசம் முடிச்சிருக்கணும். மாஸ் மீடியா, மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கணும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு மட்டும்தான் நண்பா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. அந்த மேனேஜர் போஸ்டிங் எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஸுக்கு எம்பிஏ முடிச்சிருக்கணும், லாக்கும் அந்த லா டிகிரி முடிச்சிருக்கணும், ஆப்ரேஷனுக்கு எம்பிஏ டிகிரி முடிச்சிருக்கணும், கிராஜுவேட் இன் சயின்ஸோட ப்ளஸ் எம்பிஏ டிகிரி முடிச்சிருக்கணும். சர்வே கேட்டகரிக்கு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், அல்லது ரிமோட் சென்சிங் அண்டு ஜியாகிரபி இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் நீங்கள் பிடெக் முடிச்சிருக்கணும். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் மினிமம் பாஸ் மார்க் எடுத்தாலே போதும் நண்பா. டிகிரியில் மினிமம் பாஸ் எடுத்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்ல. ஃபஸ்ட்டு கிளாஸு செகண்ட் கிளாஸுங்கிற இதே தேவையில்ல.
மொத்தமாக மினிமம் பாஸ் மார்க் எடுத்திருந்தாலே ஓகே தான். அப்புறம் அந்த லா டிகிரி முடிக்கிறவங்க வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுதான் சொல்கிறாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அல்லது லார்ஜ் ப்ரைவேட் செக்டர் ஆர்கனைசேஷன் அல்லது இன்ஸ்டியூட் அல்லது கம்பெனி ஆஃப் ரீபோர்ட். அதாவது சும்மாலாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸு சின்ன கம்பெனிலலாம் வாங்கக்கூடாது நண்பா. அவங்க ரெக்கக்னைஸ் யூனிவர்சிட்டி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ரெக்கக்னைஸ் யூனிவர்சிட்டி கீழே வந்து பப்ளிக் செக்டார் கம்பெனி இருக்குது. அந்த பப்ளிக் செக்டார் கம்பெனியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணி 3 years எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் மேனேஜருக்கு வந்து மேக்ஸிமம் 32, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு மேக்ஸிமம் 27. அதாவது எந்த டேட்டு படி இருக்கணும்னா செப்டம்பர் 7 அன்னைக்கு நீங்கள் மேக்ஸிமம் 32 ஏஜ் தான் இருக்கணும். செப்டம்பர் 7 அன்னைக்கு நீங்கள் இருக்கணும். நீங்கள் செப்டம்பர் 6 உங்களுக்கு 32 வயசு முடிஞ்சு 33 ஆரம்பிச்சிருச்சுனாலும் நீங்கள் நாட் எலிஜிபிள். அப்பர் ஏஜ் லிமிட் வந்து SC STக்கு 5 years கொடுக்குறாங்க. OBCக்கு 3 years கொடுக்குறாங்க. PWBDக்கு 10 years கொடுக்குறாங்க. அப்புறம் PWBTக்கு 10 years கொடுக்குறாங்களா, அதோடைய இன்னும் ஒரு 5 years வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. மிலிட்ரி சர்வீஸாக இருந்து அப்புறம் ஃபிசிக்கல் டிசபிலிட்டியாக வந்து இதுவே குறைபாடாக இருக்கும்ல, மிலிட்ரியில் ஒர்க் பண்ணி ஃபிசிக்கல் டிசபிலிட்டி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 years கொடுக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டு 10 years ஆஃப் கேண்டிடேட் வந்து AAIயில், அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 10 years கொடுக்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் இஸ் ரெக்கார்டட் மெட்ரிகுலேஷன் செகண்டரி எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் வில் பி ஒன்லி அக்செப்டட். டேட் ஆஃப் பர்த் வந்து 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும். பர்த் சர்டிஃபிகேட்டு அது இதுன்னு சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்ளிகேஷன் என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா ஆகஸ்ட் 8 ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் டேட் வந்து செப்டம்பர் 7 க்ளோஸ் ஆகுது. பே ஸ்கேல் சம்பளம் எவ்வளோன்னா 1,80,000 நண்பா. மேனேஜருக்கு 1,80,000, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 1,40,000 நண்பா. மிஸ் பண்ணிடுறாங்க நண்பா. இதோட பேசிக் பேவோட டியர்னஸ் அலவன்ஸ் உண்டு. 35% பேசிக் பேயில் வந்து பெர்க்ஸ் உண்டு, HRA உண்டு, எல்லாமே உண்டு நண்பா. CTC உண்டு. 14 லட்ச ரூபா வரைக்கும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து CTC உண்டு. 21 லட்ச ரூபா வரைக்கும் மேனேஜர் போஸ்ட்டுக்கு CTC உண்டு. சூப்பர் நண்பா, சூப்பரான போஸ்டிங் நண்பா. யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒன்லி இந்தியா கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். ஏஜ் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே 7/9/2026 என்ன இருக்குதோ அதுதான். அதுக்கப்புறம் வாங்குறது எதுவுமே செல்லாது எக்ஸ்பீரியன்ஸுக்கு. அதுக்கு 7 முன்னாடி ஏஜ் கம்ப்ளீட் ஆனாலும் கிடையாது. 7 அன்னைக்கு நீங்கள் என்ன இருக்கிறீங்களோ அதுதான். அப்புறம் அவ்வளோதான் நண்பா. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு மற்ற OBC சர்டிஃபிகேட்டு அந்த வேறு இன்னொன்று ஏதோ ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இது எல்லாத்துக்கும் PDF ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுடைய நேமு டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணி அந்தந்த ரெக்கக்னைஸ் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் சீல் வாங்கிக்கணும். PDF வேணுங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வைக்கிறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய தகவல் வந்து தினம் வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டை வந்து பண்ணுறது தான் எங்களுடைய ஒர்க்கு. நீங்கள் அரசு வேலைக்கு போகணும் நண்பா, அதுதான் நண்பா எங்களுடைய ஃபுல் ஒர்க்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னா CBT தான் நண்பா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். தேர் வில் நாட் எனி நெகட்டிவ் மார்க்கே கிடையாது நண்பா. சிலபஸ் வில் பி அப்லோடட் அண்டர் சிலபஸ் காலம் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். சிலபஸுமே கொடுத்துட்டாங்க நண்பா. நெகட்டிவ் மார்க்கே கிடையாது நண்பா. எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் நண்பா, விட்டுறாதீங்க. இன்ஜினியரிங் முடித்தவங்க, நான் சொன்ன டிகிரியெல்லாம் முடித்தவங்க கண்டிப்பாக விட்டுறாங்க. அதுவும் சிவில் இன்ஜினியர்ஸ் மஸ்ட்டு நண்பா, கண்டிப்பாக விட்டுறாதீங்க நண்பா. கம்ப்யூட்டர் பேஸ்டு எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் நண்பா, CBT தான் நண்பா. ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா AI வெப்சைட்டில் மட்டும்தான் நண்பா போடுவாங்க. வேறு எதில் போட்டாலும் அது ஸ்பேமாக நண்பா. அதுவும் ரோல் நம்பர் மட்டும்தான் போடுவாங்களாம். ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட் ரோல் நம்பர் மட்டும்தான். அது AAI ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் மட்டும்தான் போடுவாங்க.
ஃபார் தி போஸ்ட் ஆஃப் மேனேஜர் ஏர்போர்ட் ஆப்ரேஷன் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர்போர்ட் ஆப்ரேஷன். அவங்க வந்து அதாவது ஏர்போர்ட் ஆப்ரேஷன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க மட்டும் லைட் மோட்டார் வெஹிக்கிள் நிச்சயமாக வாங்கி வச்சுருக்கணும், லைசன்ஸ் வச்சுருக்கணும். டெம்பரவரி லைசன்ஸோ எல்எல்ஆரோ நாட் எலிஜிபிள். ஒரிஜினல் லைசன்ஸ் அந்த ஏர்போர்ட் ஆப்ரேஷன் போஸ்ட்டு மேனேஜருக்கோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு மட்டும் எல்எம்இ 4 வீலரில் லைட் மோட்டர் வெஹிக்கிள் வந்து வாங்கி வச்சுருக்கணும் நண்பா. ஃபயர் சர்வீஸுக்கும் வாங்கணும் நண்பா. அது எந்த ஃபயர் சர்வீஸுக்கும் பெர்மனண்ட்டில் மோட்டார் லைசன்ஸ் வாங்கணும். எல்எல்ஆர் நாட் எலிஜிபிள். ஹெவி லைசன்ஸ் வந்து 2 இயர்ஸ் வாங்கணும் நண்பா. ஃபயருக்கு போகிறவங்க வந்து ஹெவி லைசன்ஸ் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வாங்கி வச்சுருக்கணும் நண்பா. ஃபயர் அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும். அப்புறம் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் மிஸ்கண்டக்ட். யாராவது இதில் மால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன பனிஷ்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை யாருமே மேக்ஸிமம் பண்ணாதீங்க. ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணணுன்னா அந்த AI.AEROங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் கெரியர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை தொட்டு ஃபுல்லாக உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி வாங்கி அதில் கேட்குற டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணணும் நண்பா. ஃபுல் வீடியோ வந்து அப்ளிகேஷன் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ அப்ளிகேஷன் ஹவு டு அப்ளை வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் நண்பா. ஃபோட்டோகிராஃப் வந்து 4.5 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர், அதாவது ஹைட்டும் வித்தும் இவங்க சொல்கிற சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும் நண்பா. டைமென்ஷன் வந்து 200x230 பிக்சல் இருக்கணும் நண்பா. ஃபைல் சைஸு 20 KB to 50 KB வரைக்கும் இருக்கணும். அப்புறம் லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணணும் நண்பா. லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணியிருக்கணும். கூலிங் கிளாஸு அப்படி எதுவுமே போட்டுருக்கூடாது. கிளியரான ஒயிட் பேக்ரவுண்டில் லைட்டு ட்ரிம்மிங்கு அப்படி எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்டு ஃபுல் கிளியரான ஒயிட் பேக்ரவுண்டான ஃபோட்டோ வேணும் நண்பா. சிக்னேச்சர் பிளாக் இங்க் பெனில் ஒயிட் பேப்பரில் போடணும். அதுக்கும் பிக்சல் சொல்லியிருக்காங்க 140x60. லெஃப்ட்டு தம்ப் இம்ப்ரெஷன் அதுவுமே நீங்கள் வைக்கணும். அதுக்கு டைமென்ஷன் வந்து 240x240 பிக்சலு. கேபி சைஸ் வந்து 20 KB to 50 KB. சிக்னேச்சருக்கு 10 to 20 KB. அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் வந்து 50 to 100 KBக்குள்ளே இருக்கணும். அவங்க சொல்கிற அந்த டைலாக் எழுதிக்கணும். இந்த ஐன்னு ஆரம்பிக்குதில்ல, இந்த ஐ நேம் ஆஃப் தி கேண்டிடேட், இதை அப்படியே எழுதி ஒயிட் பேப்பரில் எழுதி பிளாக் இங்கில் எழுதி அப்லோட் பண்ணிடணும் நண்பா. அவ்வளோதான் நண்பா. அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் 1000 ரூபா நண்பா, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட நண்பா. 1000 ரூபா நண்பா. SC/STக்கு நோ ஃபீஸ் நண்பா. இதை அப்ளை பண்ணிடுங்க. மறந்துட்டு இருந்துடாதீங்க. பிறகு நாளை பண்ண இதே வாய்ப்பு திரும்ப வராது. இதில் ஏதாச்சும் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ. பாய்.